கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23வது வசனம். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள். நீங்களோ எச்சரிக்கையாய் இருங்கள் என்று முன்னதாகவே கர்த்தர் நமக்கு அறிவித்து விட்டார். நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று முன்னதாகவே கர்த்தர் என்ன செஞ்சிட்டார்? முன்னதாகவே கர்த்தர் நமக்கு அறிவித்து விட்டார். நாம் நம் பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு அனுப்பும் போதோ அல்லது நாமோ ஒரு இடத்துக்கு போகும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? பார்த்து பத்திரமா கவனமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இதே போலதான் கர்த்தரும் தன்னுடைய பிள்ளைகளை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக எந்தெந்த பிள்ளைகள் புறப்படுகிறதோ அந்தந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கார்? எச்சரிக்கையா இருங்கள் என்று சொன்னார். முன்னதாகவே அறிவித்து விட்டார். எதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் ஒரு குழி, எல்லாரும் எடுத்துக்கணுங்க. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்ததினாலாவது, ஒருவன் ஒரு குழியை திறந்து வைத்திருந்தானாவது, ஒரு குழியை வெட்டி அதை மூடாதே போனதினாலாவது. அப்ப குழி திறந்திருக்கு, அந்த குழிக்கு நாம எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். நம்ம போகிற வழியிலே என்ன திறந்திருக்கு? யோசேப்பு அந்த கானான் தேசத்திலிருந்து எங்க போகணும்? அவருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட சிங்காசனத்துக்கு போகணும். அவர் வழியில என்ன இருந்தது? ஒரு குழி இருந்தது. என்ன இருந்தது? குழி இருந்தது. இதே போலதான் புதிய ஏற்பாட்டு சபையாகிய நம்ம போகிற வழியில நமக்கு அநேக குழிகள் இருக்கு. நமக்கு என்ன இருக்கு? அநேக குழிகள் இருக்கு. அந்த குழியில ஒரு மாடோ ஆடோ விழுந்து செத்துட்டானால் அந்த குழியை வெட்டினவனுக்கு அது சொந்தம். இதே போலதான் சாத்தான் நம்ம போகிற வழியில குழியை தோண்டி வச்சிருக்கான். குழிய வெட்டின குழியில அவன் தான் விழணும். அதனாலதான் கர்த்தர் நம்மள என்ன சொல்றார்? எச்சரிக்கையா இருங்க. ஆசாப் ராஜாட்ட சொல்லுவார், ஆசாப் சொல்லுவார், கர்த்தாவே என் கால் தள்ளாடுதலுக்கும் என் நடைகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அப்ப அவர் போகிற வழியில என்ன இருந்திருக்கு? ஒரு குழி இருந்திருக்கு. நம்ம யாரு போனாலும் போகிற வழியில குழிகள் உண்டு. முதல் குழி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நிறைய குழிகள் இருக்கு, நான் அதை ஒரு சிலரை மாத்திரம் சொல்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அப்ப நம்ம போகிற வழியிலே சில பரிசேயர் சதுசேயருடைய உபதேசங்கள் காணப்படும். சில உபதேசங்கள் நமக்குள்ளாக வரும். நாம் கானான் தேசத்துக்கு போகும்போது அதற்கு நாம என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம்.
பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அது ஒரு குழி. பொருள் வேணும், பைக்கு வேணும், பைக்கு மேல ஆசை இருக்கக்கூடாது. வீடு வேணும், வீடு மேல ஆசை இருக்கக்கூடாது. சைக்கிள் வேணும், சைக்கிள் மேல காரு வேணும், காரு மேல அது எல்லாமே ஒரு குழி. இந்த பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நம்ம போகும்போது இத்தனை குழி இருக்கு. எங்க போகும்போது? பரலோக ராஜ்யத்துக்கு. பொருளாசை என்கிற குழி, அதுக்கு இடையில இன்னொன்னு வருது. என்னது? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களுடைய உபதேசம், இதெல்லாம் ஒரு குழி. மூணாவது என்ன குழின்னு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 வாசிங்க. நான் இத்தனை குழி இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லிட்டு நான் மெசேஜுக்கு போறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப நம்முடைய இருதயமானது பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் வெறியினாலும் பாரம் அடைய கூடாது. அப்படி பாரம் அடைந்து விட்டால் நாம் எங்க விழுந்துட்டோம்? குழியில இருக்கிறோம். இதற்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய ஹிருதயமே பெருந்திண்டியினாலும், நம்முடைய ஹிருதயமே வெறியினாலும், நம்முடைய ஹிருதயமே லௌகீக கவலையினாலும். என்ன கவலை? லௌகிகனா என்னது? உலக பிரகாரமான கவலை. அந்த கவலைகளினாலும் நம்முடைய ஹிருதயம் என்ன ஆகக்கூடாது? பாரம் ஆகக்கூடாது. அதுவும் ஒரு விதமான குழி. இதுலயும் நாம என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. 4வது வாசிங்க. பிலிப்பியர் 3:2. நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 4வது, நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். 4வது குழி என்னது? நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அடுத்து, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இது 5வது குழி. அடுத்து, சுன்னத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சுன்னத்துக்காரருக்கும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். இது 6வது குழி. 7வது, எபிரேயர் 3:12. சீக்கிரம் முடிச்சிடுறேன். எபிரேயர் 3:12. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இது ஒரு குழி. என்னது? அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் நமக்குள்ள இராதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இது இருந்தாலும் நம்முடைய ஓட்டத்துக்குள்ள என்ன ஆகும்? தடையாகும். அடுத்து 8வது, எபிரேயர் 12:16. எபிரேயர் 12:16. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப 8வது குழி என்னது? சேஷ்ட புத்திர பாகத்தை காத்து கொள்ளுவதற்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். சேஷ்ட புத்திர பாகத்தை காத்து கொள்வதற்கு இத்தனை குழி இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வச்சாலே குழி தான். அதனால எப்படி போகணும்?
இதுல வர ஓட சொல்றார். பவுல் என்ன செய்ய சொன்னார்? அப்ப நாம எவ்வளவு தூரம், எத்தனை குழி இருக்கு, இத்தனை குழியிலும் விழாம நாம ஓடணும். அதான் இயேசு சொன்னார், நீங்களோ எச்சரிக்கையா இருங்கள், இதை முன்னதாகவே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏன் அறிவிச்சார்? இப்போ நாம நடந்து போறோம், ஒரு குழி இருக்கு, என் கூட இன்னொருத்தர் வாரார், என்ன சொல்லுவோம்? குழி இருக்கு, பார்த்து வா. இதே போலதான் கர்த்தர் முன்னதாக சொல்லிட்டார். இப்ப நாம வாசித்தது மொத்தம் 8 என்னத்தான் வாசித்திருக்கோம். இப்போ 9 வாசிங்க. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதெல்லாம் நாம ஓடும்போது இடையில வரக்கூடிய குழி. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இது 9வது. அடுத்து 10வது, இதுதான் ரொம்ப முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். மனுஷரை குறித்து மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். நம்ம இந்த குழியெல்லாம் தாண்டிடலாம், எந்த குழியை தாண்ட கஷ்டம். சாத்தான் அதிகமாய் நம்ம ஓட்டக்களத்தை தடை பண்ணுவது, அதிகமாய் கிரியை செய்வது மனுஷனிடத்துல. இயேசு கூட இருந்த யூதாஸ்குள்ளதான் குழிய காமிச்சு தரார், குழிய காமிச்சு கொடுக்கார். உங்களில் ஒருவன் குழியாய் இருக்கிறான், அதான் அர்த்தம். மனுஷனை குறித்து மிக மிக எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். இந்த நலமானதை பிடித்து கொள்ளணும். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க. நலமானது ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். நான் போன வாரமே சொன்ன, மனுஷனுடைய தயவு வேணும், ஆனா மனுஷனையே நம்பக்கூடாது. அதுதான் நமக்கு கூலி. மனுஷனுடைய தயவு வேணும், ஆனா மனுஷனையே நம்பக்கூடாது. மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிரு. இது எல்லாமே திறந்திருக்கு. நம்ம வாஸ்தவம் யாத்திராகமத்துல என்ன வாஸ்தவம்? குழிகளை திறந்து அதை மூடாமல் இருக்கு. அதுல ஒரு மாடோ ஆடோ விழும். குழி ஆனா என்ன செஞ்சிருக்கு? திறந்திருக்கு. சாத்தா எந்த மனுஷனும் மூலமும் கிரியை செய்வான். மிக மிக கவனமாய் இருக்க வேண்டிய நபர் யாரு? யாரு? மனுஷன். பாஸ்டர், அப்ப என்னையும் நம்ப கூடாது. நான் சொல்லுதேன், என்னையும் நீங்க நம்ப கூடாது. இதுக்கு மேல வர சொல்ல இல்லை. இதுக்கு மேல ஏன்னா நான் யாரு? நாசியில எந்தெந்த யாருக்கு யாருக்கு நாசியில சுவாசம் இருக்கோ அவன் எல்லாரும் யாரு? மனுஷன். அந்தந்த மனுஷனை என்ன செய்யக்கூடாது? நம்ப கூடாது. அந்தந்த மனுஷனை குறித்து எச்சரிக்கையாய் இருங்க. பாஸ்டருக்கு நாசில சுவாசம் இருக்கா? அப்ப எனக்கும் நீங்க என்ன செய்யணும்? எச்சரிக்கையா தான் இருக்கணும். இயேசு பாஸ்டர் விசுவாசி எல்லாம் சொல்லல, பொதுவா மனுஷனை குறித்தே எச்சரிக்கையா இருந்தார். சாத்தான் அதிகமாய் நம்ம நல்லா பாருங்களேன், நமக்கு மற்ற குழி கூட கண்டுபிடிச்சிடலாம். கூடவே இருந்து குழி பறிக்கிறவனே கஷ்டம். அது இயேசுவால தான் முடியும். மனுஷனை குறித்து ரொம்ப எச்சரிப்பு வேணும். கர்த்தர் எனக்கு சொன்னது, அண்ணில இருந்து நான் எல்லாரும் மேல உள்ள நம்பிக்கையும் விட்டேன். இப்ப யாரையும் நம்புறது கிடையாது. அப்படியாப்பா, சரி. அப்படியான, சரி. யாரையும் சார்ந்து ஓடிடாதீங்க. அது ஒரு குழியா மாறும். எந்த மனுஷனும் நமக்கு குழியாய் மாறுவான்.
எந்த மனுஷனும் மாறலாம். எங்க இயேசு கூட இருந்த யூதாஸே மாறிட்டான், இயேசு கூட இருந்த பேதுருவே மாறிட்டான். நம்ம மாற மாட்டோமா? நம்ம இயேசு கூடவா இருக்கோம்? இயேசுக்கும் நமக்கு இன்னும் எத்தனை ஸ்டெப்பு கேப் இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்ப சாத்தான் நம்மளையே என்ன செய்வான்? குழியா மாத்துவான். அதான் சொல்லுவாங்க, கூட இருந்தே என்ன செஞ்சிருக்கான்? மற்ற எல்லா குழியும் கண்டுபிடிச்சிடலாம், இந்த கூட இருந்தே குழி அடியில தோன்றவனே கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனா அதை தான் இயேசு சொல்றார், மனுஷனுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். இயேசுவை அதிகமாய் மனஸ்தாபப்பட வைத்தது யாரு? மனுஷன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக, தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் என்ன செஞ்சார்? மனஸ்தாபப்பட்டாராம். ஐயா, ஆகாயத்து பறவை உண்டாக்குனார், சமுத்திரத்தை உண்டாக்குனார், மீனை உண்டாக்குனார், மிருகங்களை கூட உண்டாக்குனார். எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கடைசியா மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனா இப்போ மனுஷனை சிருஷ்டித்தருக்கு அவர் என்ன ஆக வேண்டியதாயிற்று? மனஸ்தாபப்பட வேண்டியதாய் மாறியது. 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார், அது ஓய்வு நாளாய் மாறினது. மனுஷனை சிருஷ்டித்தது யாரு? கர்த்தர். அப்ப அந்த மனுஷனை குறித்து அவர் என்ன செய்தார்? எப்போ தேவனுக்கு நம்ம மேல மனஸ்தாபம் வரும் என்பது தெரியுமா? எப்போ நாம தேவ சித்தத்தை விட்டுட்டு மற்ற காரியத்தை நாம செய்யும் போது, நல்ல கவனிங்க, ஒரு குடும்பத்துல உங்க குடும்பத்தை கொடுத்ததான தேவ சித்தம் என்ன என்பது முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரியலை, ஆனா நீங்க என்ன செய்ய முடியாது? கர்த்தரை திருப்திப்படுத்தவே முடியாது. கர்த்தரை அதிகமா மனஸ்தாபம் தான் படுத்த முடியும். நான் 100% இந்த வசனத்தை வச்சு சொல்லுவேன். தேவ சித்தத்தை விட்டுட்டு மற்ற காரியத்தை நாம செய்யும் போது தேவன் என்ன செய்வார்? மனஸ்தாபப்படுதார். புரியுதா? எல்லாம் நல்ல கவனிங்க. ஒரு குடும்பம் ஆனாலும் சரி, தனிப்பட்ட நபரானாலும் சரி, யாரும் ஆனாலும் சரி, தேவ சித்தத்தை விட்டுட்டு மற்ற காரியத்தை நம்ம செய்யும் போது தேவன் மனஸ்தாபப்படுவார். எதுக்கு? இவன் இப்படி செய்தானான்னு இல்லை, இவனை சிருஷ்டித்தனேன்னு மனஸ்தாபப்படுவார். மனுஷனை உண்டாக்கினதற்காக என்ன செஞ்சார்? மனஸ்தாபப்பட்டார். அப்ப 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம். ஏன் மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டுமானால் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பரிசுத்த சிந்தையுடன் அப்படி அல்ல, அவன் சிந்தையே நித்தமும் எப்படி இருக்கு? பொல்லாததே என்றும். அதனாலதான் மனுஷனுக்கு எச்சரிக்கையா இருக்க. மனுஷனை நாம கண்டுபிடிச்சலாம், ஆனா மனுஷனுடைய சிந்தையை அறிய முடியாது. அதனால இயேசு பொதுவாக சொல்லிட்டான், மனுஷனை குறித்து என்ன செய்யுங்க? எச்சரிக்கையா இருங்க. அது ஒரு குழி. மொர்தெகாய்க்கு குழி யாரா இருந்தா? மிருகமா? இல்ல. புளித்தமாவா? இல்ல. வேற யாரா இருந்தா? பொருளாசையா? இல்ல. இந்த எந்த குழியிலுமே அவ விழல. சாத்தான் பார்த்தான், இவன் எந்த குழியிலுமே இவன் விழ மாட்டுக்கான், இவன் ஜீவன் நஷ்டப்பட மாட்டுக்கு, இவன் ஆவிக்குரிய மண்ணை அடைய மாட்டுக்கான். கடைசியா ஒரு குழிய வச்சான். யாரு? ஆமான். யாரு? ஆமான். கடைசியில் அந்த குழியில யாரு விழுந்தா? ஆமானே விழுந்தான். அந்த தூக்குமரத்துல அவனே செத்தான்.
மனுஷனுக்கு அது ராஜ அரண்மனையில் இருந்தாலும் சரி, மனுஷனுக்கு எச்சரிக்கையா தான் இருக்கணும். ராஜா பக்கத்திலேயே உட்கார்ந்தாலும் சரி, மனுஷனுக்கு ராஜாக்கே எப்படிதான் இருக்கணும்? எச்சரிக்கையா தான் இருக்கணும். யாரா இருந்தாலும் அவர்களுக்கு என்ன செய்யணும்? ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எல்லாரும் மனுஷன். அப்ப அம்மாக்குமா, அப்பாவுக்குமா, தம்பிக்குமா, தங்கச்சிக்குமா, சித்தப்பாவுக்குமா, பெரியப்பாவுக்குமா, அவர் யாரு? எல்லாருமே யாரு? நாசியில சுவாசம் இருக்கு, அவங்கள நம்பாதே. நாசியில் சுவாசம் உள்ள யாரையும் நம்பாத. மனுஷனை குறித்து அதிகமா எச்சரிக்கையா இருங்க. அது ஒரு குழி. அது என்னது? குழி. இந்த மனுஷன் யாரு? சங்கீதம் 90 சங்கீதம் 6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 90 சங்கீதம் 6வது வசனம். அது காலையிலே முளைத்து பூத்து, ஒரு புல்லு காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம். அதற்கு தான் ஒப்பா இருக்கிறான் மனுஷன். மனுஷன் எதற்கு ஒப்பா இருக்கான்? திடீர்னு போவான், திடீர்னு கீழே வந்துடுவான். இதுதான் மனுஷன். ஒரு மனுஷனை நம்பி நாமளும் மேலே போக முடியாது, கீழையும் வர முடியாது. ஏன்னா அவன் திடீர்னு பூப்பான், திடீர்னு முளைப்பான், திடீர்னு பூத்து வருவான், திடீர்னு என்ன ஆயிவான்? உலர்ந்து போயிடுவான். அவனுடைய நாட்கள் எவ்வளவு என்பதை அவனே அறியான். அதனால மனுஷனை நம்பாதீங்க. இல்லை என் கணவர் நடத்துவார், என் பிள்ளைகள் என்ன நடத்தும், அவன் நாட்கள் என்ன என்பது அவனுக்கே தெரியாத. இப்போ எத்தனையோ பிள்ளைகள் 15 வயசுல போகுது, 25 வயசுல போகுது, ஆக்ஷன்ல எத்தனையோ பிள்ளைகள் போகுது. அப்ப அவங்கெல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? என் பிள்ளை என்ன கடைசி வரை காப்பாத்தோம். இல்லையே, அந்த பையன் இல்லையே. மனுஷனை நம்பாதே. நாசியில் சுவாசமுள்ள யாரையும் நம்பாத. மனுஷன் முளைப்பான், பூ பூப்பான், கடைசியில் உலர்ந்து போவான். நாம எங்க போவ? இல்லை அவன் நல்ல பூ பூக்கான், அவன் நல்ல முளைச்சி வாரான், அவன் கூட இருந்தா நாமளும் அப்படியே லிஃப்ட்ல என்ன செஞ்சிடலாம்? பறந்துடலாம். அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அவன் டக்குன்னு உயர்ந்தானே, இவன் டக்குன்னு வீடை வாங்கிட்டானே, அவன் காரை வாங்கிட்டானே, அவன் கூட இருந்தா நாமளும். அப்படிதான் லோத்து போனார். அப்படிதான் என்ன செஞ்சார்? லோத்து போனார். கடைசியில் கர்த்தர் பார்த்தார், நீ இன்னும் என்னதான் செஞ்சுட்டு இருக்க? ஆபிரகாமையே நம்பிட்டு இருக்க, இனி உனக்கு ஒரு பாடத்தை கத்து தர வேண்டியதான்னு எங்க அனுப்பிட்டார்? சோதோமுக்கு அனுப்பிட்டார். அங்க போய் ஏதோ ஆபிரகாமனுடைய ஜபத்தை கேட்டு அவனை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வர. யாரையும் நம்பி ஓடாதீங்க. அவன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான். முளைப்பான், பூக்க கூட செய்வான், ஆனா உலர்ந்து போவோம். ஒரு நாள் எல்லாரும் என்ன ஆகும்? உலர்ந்து போவோம். இப்ப நீங்க சங்கீதம் 39:6 வாசிங்க. அடுத்து ஏன் மனுஷனை நம்ப கூடாது? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான். ஆதலால் மனுஷனை நம்ப கூடாது. சாத்தான் எப்படி தெரியுதான்? எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தெரியுதான். ஆனா அவனுடைய கூட்டாளி வேஷமாகவே தெரிகிறான். கூடவே இருப்பான், ஆனா உள்ள என்ன இருக்கும்? கூடவே இருப்பான், ஆனா உள்ள என்ன இருக்கும்? வேஷம். ஊர்க்காரங்க கூட அப்படி இருக்கலாம். ஊர்க்காரங்களும் கூடயே தான் இருப்பாங்க, ஆனா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் சுற்றி திரிகிறதே என்னது? வேஷத்தோட தான். என்னைக்கு தான் அழகோட இருக்கான். பைபிளே போட்டுக்கு பாருங்க, மனுஷன் திரிகிறதே எப்படிதான் திரிதானா? வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்பதை அறியான்.
அப்ப இப்படிப்பட்ட மனுஷனை நம்பி போனா என்னத்துக்கு ஆகும்? அவனே ஆசையை சேர்த்து அதை யாரு வாடிக்கொள்வான்னு அவனுக்கே தெரியல. அவனே வேஷமாக தான் தெரியுதான். அவனை நம்பி நாமளும் போனா 2 பேரும் எங்க தான் போகணும்? குழியில தான் விழணும். குருடனுக்கு குருடன் தான் வழிகாட்டின மாதிரி ஆயிரும். இப்போ குருடன் வாரான், அவனுக்கு வழி காட்டணும். யார் அவன் கேட்பான்? இன்னும் குருடன்ட்டு தான், சார் எனக்கு கொஞ்சம் வழி காட்டுங்க அப்படின்னா கேட்பான்? இல்லை, கண்ணு தெரிஞ்சவன்கிட்ட தான் கேட்பான். இதே போல தான் நாம யார்கிட்ட தான் வழி கேட்கணும்? கத்தட்ட. எந்த அப்போ பாஸ்டர் விசுவாசிகளையும் நம்பக்கூடாதா? நான் திரும்பவும் சொல்றேன், பாஸ்டரையே என்ன செய்யாதிய நம்பாது. நீங்க ஆரோன் ஒரு வசனம் சொல்லுவார். நான் போன வாரம் சொன்னேன், போன வாரமும் அதுக்கு முந்தின வாரமும் சொன்னேன். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளாகவும் போன இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள், மன்னாவை புசித்த தேவனுடைய பிள்ளைகள், ரொம்ப அருமையான பிள்ளைகள். ஒரே கண்மலை தண்ணீரை குடித்த தேவனுடைய பிள்ளைகள், ரொம்ப அருமையான பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை பார்த்து ஆரோன் என்ன சொன்னா? இந்த ஜனம் பொல்லாத ஜனம் என்பதை நீர் அறிவீர். யாரு? ஐயா, நம்ம என்ன சத்தியத்தை கரைச்சு குடிச்சிருந்தாலும், என்னதான் ராபோஜனை எடுத்திருந்தாலும், என்னதான் பகல்ல நமக்கு மேல கத்தரே பாதுகாப்பா இருந்தாலும், நாம யாருதான்? வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான். யாரையும் நம்ப கூடாதுன்னு அர்த்தம். மோசே கானான் தேசத்துக்கு போக விடாம தடை பண்ணதை யாரு? கூட இருந்தே கானான் தேசத்துக்கு மோசே தடை பண்ணாம போக காரணம் யாரு? அவர் பாட்டுக்கு பேசாம போயிருப்பார். சாந்த குணம் உள்ளவர். அவரையும் போக விடாம இவங்களும் போகாம அவனுக்கு கோபத்தை உண்டாக்கி அவனை அடிக்க வச்சு கடைசிட்ட கத்தர் என்ன செஞ்சார்? நீ கானான் தேசத்துக்கு வரவே வராதன்ட்டார். இங்க இருந்து பார்த்துக்கோ, இப்படி எட்டி பார்த்துக்கோ, அதான் கானான் தேசம், இதோட நீ என்ன செய், போயிடுன்ற. யாரு? நான் ஏன் இதை சொல்றேன்? நான் மனுஷனுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். தம்பி ஆனாலும் சரி, அண்ணன் ஆனாலும் சரி, எச்சரிக்கையா இருக்கணும். உண்மை. இப்போ ஜெயசுல அண்ணனாலும் சரி, சிந்த அண்ணனுக்கு எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சிந்தாண்ணனாலும் சரி, ஜெயசுல அண்ணனுக்கு இல்லை, எங்கள் அண்ணன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் பார்த்துக்கணுங்க, என் தம்பி அப்படியெல்லாம் பண்ண சொல்ல 100% உங்களால் சொல்ல முடியாது. முடியுமா? சாத்தான் யாரையும் என்ன செய்வான்? கிரியை செய்யலாமே. 100% நம்மளால சொல்லவே முடியாது. நான் கடைசி வரை உன்னை நன்றாய் பார்ப்பேன். என்னமோ டைலாக் சொல்லுவாங்க. உயிர் போகும் வரைக்கும் ஒன்றும் கிடையாது. அவன் உயிரையே அவனால பிடிக்க முடியல, அவன் எங்க நம்மளை கடைசி வரைக்கும் பார்ப்பான்? எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். வாசிங்க, இனி சங்கீதம் 39:9 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாயை திறவாமல் மௌனமாய் இருந்தேன். என்னிலிருந்து உம்முடைய வாதையை எடுத்து போடும். உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு கண்டிக்கிற போது அவன் பொட்டரிப்பை போல் அழிய பண்ணுகிறீர். நிச்சயமாக நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே. தாவீது கடைசியா பார்க்காரு. இதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிட்டு, நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயை, 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 எல்லாம் மாயை. யார் சொன்னா? சாலமோன். சாலமோன் சொன்னார். யோசுவா, பைக்கும் மாயை, எல்லாமே மாயை. பொருளாசை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாசையை குறித்தும் என்ன செய்யுங்கள்? கடைசியில் ஏன் போனே எனக்கு இதாரு. அது சைலண்ட்ல போடுங்க.
அது அன்னைக்கு அந்த மரவங்களும் அண்ணன் வழி கேட்கன்னு போட்டதுனால அப்படியே ஆன் பண்ணி வைக்க. அப்ப மனுஷனை குறித்து என்ன செய்யுங்கள்? எச்சரிக்கையா இருங்க. எந்த மனுஷனும் நிச்சயமாகவே, உறுதியா சொல்றார், நிச்சயமாகவே முத்திரை வச்சாச்சு, நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. நீங்க வாசிங்க சங்கீதம் 144:4 வாசிங்க. மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். அதான் அவன் நாட்கள். மனுஷன் எதற்கு ஒப்பா இருக்கிறான்? மாயைக்கு ஒப்பா இருக்கிறான். அவனுடைய நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமம். கடந்து போயிரும். எந்த மனுஷன் நாம நம்பி அவன் 10,000 தருவான், அவனை நம்பி போக முடியுமா? அவன் நாட்கள் எப்படி கடந்து போகுதுன்னு அவனுக்கே தெரியாது. நாட்கள் கடந்து போகும். எந்த மனுஷனும் மாயையே. மனுஷனுக்கு மனுஷனுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கூலியை காமிச்சு தாரார். பொதுவாகவே மனுஷன்டார். வீட்டில் போய் கேட்பாங்க, எனக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணுமா? எல்லாத்துக்கும் எச்சரிக்கையா தான் இருக்கணும். அவங்கெல்லாம் பைபிள்ல சொல்லவே இல்லை. எந்த மனுஷன் அவன் மனுஷன் ஆனாலே அவனுக்கு என்ன செய்? எச்சரிக்கையா இருக்கு. அவன் ஆசையில சுவாசம் இருந்தாலே அவனுக்கு எச்சரிக்கையா இருக்கு. கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும். நல்ல கவனிங்க. அப்ப மனுஷனை சுத்தி உள்ளது கூட தீட்டா இல்ல. புரியுதா? அந்த மனுஷன்ட்டு புறம்பே இருக்கிறதெல்லாம் அந்த மனுஷனுக்குள்ள போனா அது அவனுக்கு எப்படி இல்லை? அது வாசிங்க. மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது. அவன் உள்ளத்தில் இருந்து அவனுக்குள்ளேயே பெரிய தீட்டு இருக்கு. அவனுக்குள்ளேயே வார்த்தையோ மெதுவானவைகள், ஆனா உள்ளமோ பச்சிக்கிற ஓனாய். மனுஷனுடைய உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். அப்ப நமக்குள்ளேயே எப்படி இருக்கு? வெளியில கூட நல்லா இருக்கு, அது போனா கூட என்ன செய்யாது? இது தீட்டுப்படாது. ஆனால் இங்க அதற்கு மேல என்ன இருக்கு? இதுக்குள்ளேருந்து வெளியே வந்தால் அது மனுஷனை ரொம்ப தீட்டுப்படுத்தும். மனுஷனை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே. அவன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் நாட்கள் கடந்து போகிற நிழல் போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாய. பாஸ்டர், விசுவாசி, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான், யாரையும் சொல்ல, பொதுவா சொல்லிட்டு எந்த மனுஷனும் மாய. நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத. கர்த்தர் நமக்கு கற்றுத்தார. இல்லை என் தம்பியை பார்த்துக்கிடுவான், என் தம்பி எனக்கு தருவான். நான் நல்லவங்க கெட்டவங்க அதை நான் சொல்ல வரல. பைபிள் பிரகாரம் எந்த மனுஷனையும் நம்பாத. எல்லாரும் நல்லவங்களா தான். நாம பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம்? அப்ப நாம நல்லவங்களா? சொல்லுங்களேன். நான் வசன பிரகாரமே வாரேன். நம்ம பிறக்கும் போதே எப்படி பிறந்தோம்?
இப்போ நான் போய் இம்மன்ட்டேன், இம்மன் நான் ரொம்ப நல்லவன்னு சொன்னால் அவர் நம்புவாரா? 100% சொல்லுங்க, நம்புவீங்களா? நம்ப முடியாது. ஏன்? நீங்க உலகத்தானே போய் பாருங்களேன், அவன் கூட பழகுனவனே நம்ப மாட்டான், தெரியுமா? நீங்க பத்திர ஆபீஸ்க்கு போகும்போது பாருங்க, கூட 2 பேர் சேர்ந்தா போவாங்க. ஆனா இவன் அவனை நம்ப மாட்டான், அவன் இவனை நம்ப மாட்டான். அவன்கிட்டே கேளுங்களேன், இவனை நம்புவீங்களா? அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் வேற ஆளு இல்லையே அப்படிம்பாங்க. எந்த மனுஷனும் மாயை, எந்த மனுஷனும் மாயை. அப்ப மனுஷனுடைய தயவு வேணுமே பாஸ்டர். கர்த்தர் நம் பட்சத்திலும் நாம் கர்த்தர் பட்சத்திலும் இருந்தால் மனுஷனுடைய தயவு நமக்கு கிடைக்கும். ஆனா அவனையே சார்ந்து இருந்துடக்கூடாது. யோனா ஒரு மரம் நல்ல நிழலா இருக்கான்னு என்ன செஞ்சார்? போய் உட்கார்ந்தார். கர்த்தர் பார்த்தார், இவனை இப்படியே விட்டா சரி வராது, அந்த ஒரு புழுவை அனுப்புனார். நம்ம மனுஷனை நம்புதாமே, அந்த மனுஷன் ஒரு புழுவுக்கு சமம். ஒரு புழு அவன் மேல ஏறினா போதும் அவன் நாட்கள் சோழி முடிஞ்சது. ஒரு பாம்பு அவனை கொத்தினா போதும் அவன் நாட்கள் சோழி முடிஞ்சது. அதான் கர்த்தர் அவனுக்கு காமிச்சு கொடுத்தார். நீ இந்த நிழலை தேடி உட்கார்ந்தையே, இந்த நிழல் உனக்கு என்ன கிடையாது? நிரந்தரம் கிடையாது. அதான் தாவீது அண்ணலேருந்து சொல்ல ஆரம்பிச்சா, கர்த்தாவே நீர் என் கோட்டை, நீர் என் அடைக்கலம், நீர் என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்படின்ட்டார். அவனுக்கு தான் ஃபுல் என்னது செக்யூரிட்டி. யாருக்கு? அவரையே நம்பி அவருடைய நிழல்ல, செட்டைகளின் நிழலிலே வந்து அடைஞ்சானே அவனுக்கு தான் பாதுகாப்பு. நாம ஒரே ஒரு நிழலை மட்டும்தான் தஞ்சமா போய் அடையணும். உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கட்டளையிடுவார். யாருக்கு? நகோமிய பின்னாலேயே வந்தையே ரூத்து அப்படி போவா சொல்லல. நகோமியே சார்ந்து வந்தையே ரூத்து அப்படி போவா சொல்லல. நீ வந்த இடம் எங்க? உன்னதமானவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை தருவார். நாம தங்கக்கூடிய ஒரே ஒரு நிழல் அவருடைய செட்டைகளின் நிழல், வேற எங்கேயும் தங்க முடியாது. அதை பாட்டு கூட பவிப்போமே, சிலுவையின் நிழலில் நோதின மடியா சாய்ந்திலை பாரிடவே, சிலுவையின் நிழலில் நோதின மடியா சாய்ந்திலை பாரிடவே, சிலுவையின் அன்பே மறவே கிருபையே இனிய நிழலே, சிலுவையே அன்பே மறவே கிருபையே இனிய நிழலே, ஆத்துமனே சரி ஆரோக்கிய அப்பா ஆரோக்கிய லாடகிரே நாரோதல் மனதே, சிலுவையே நிழலே அனோதின மடியார் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையே நிழலே அனோதின அடியார் சாய்ந்திலை பாரிடுவே. நமக்கு ஒரே ஒரு நிழல். என்ன நிழல்? அங்கதான் என்ன அடைய முடியும்? ஆறுதல். வேற எங்கேயுமே ஆறுதல் கிடைக்காது. புரியுதா? தாவீது சொல்வா, கர்த்தாவே உம்முடைய வசனம் எனக்கு ஆறுதலாய் இல்லாது இருந்தால் என் துக்கத்திலே
நான் அமிழ்ந்து போயிருப்பேன். எதுவுமே பாரம் அடையக்கூடாது. எதுனாலேயும் நம்முடைய இருதயம் பாரம் அடையக்கூடாது. அதற்காக கொடுக்கப்பட்டதான் எது? இந்த வேதாகமம். அப்படி பாரம் அடையாதபடிக்கு என்ன செய்யணுமா? எச்சரிக்கையா இருக்கு. இதெல்லாம் குழிகள் திறந்திருக்கு. இதெல்லாம் என்னது? குழிகள். யோசேப்புக்கு குழி யாரு? பார்வோனா? சகோதரன். சகோதரன். எல்லாருமே பிறக்கும்போது பாவத்திலே பிறந்தோம். என் தாய் என்னை பாவத்திலே. யாரு குழி? மனுஷன் என்ன குழியா இருந்தாலும் கர்த்தரையே சார்ந்து போனால் தான் வெட்டின குழியில தானே விழுவான். முருதகா எங்க போயிட்டார்? குதிரை மேல போயிட்டார். ஆமன் எங்க போயிட்டான்? தூக்கு மரத்துல போயிட்டான். நமக்கு எங்கெல்லாம் குழி வெட்டுதாங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? உயர்த்திடுவார். குழி வெட்டிட்டாங்களானே நம்மளை கர்த்தர் உயர்த்த போறாருன்னு அது அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக போறார். உண்மையாக ஒரு சில போராட்டங்கள் வரும்போது எதுக்கு? நாம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக. யோசுவா சிமியோனையும் சிமியோன் யோசுவாவையும் கூட நம்ப கூட. ஆகாஷ் என்னையும் என்ன ஆகாசு கூட நம்ப கூட. இந்த பாஸ்டர் என்ன கடைசியில் பரலோகம் கொண்டு போய் சேர்த்துருவார்? சேர்க்க மாட்டார். கண்டிப்பா சேர்க்க மாட்டார். இந்த பாஸ்டர் எனக்கு எதுவும் ஒன்னா வந்துருவார் தெரியாது. உறுதியா சொல்ல முடியுமா? தெரியாது. மனுஷனுடைய நாட்கள் எப்படி இருக்கு? கடந்து போகிற நிழலுக்கு ஒப்பா இருக்கு. சொல்லவே முடியாது. இன்னைக்கு 1 மணிக்கு நாம இருப்போமாங்கிறது கூட தெரியாது. இதான் மனுஷன். எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம். கண்களை மூடும். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உம ஸ்தோத்திரம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே இயேசுவே. எங்களுக்கு வேண்டி குழி திறந்து இருக்கிறது அப்பா கர்த்தாவே. அதில் நாங்கள் விழாதபடிக்கு கர்த்தாவே நீரே எங்களை காத்து கொள்ளணுமே. அநேகர் எங்களை விழும்படி தள்ளினாலும் கர்த்தாவே கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார் என்கிற வசன பிரகாரம் அப்பா கர்த்தாவே நாங்கள் எல்லா குழிகளுக்கும் எச்சரிக்கையா இருந்து எங்களுடைய ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க எங்களுக்கு கிருபை தாரும். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெய கிறிஸ்து. ஜய கிறிஸ்து மோன்சங்கிரா ஜய நடத்திடுவா ஜய கீதங்கள் நாம் பாடியே ஜய கொடியோ ஏற்றிடுவா ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. இயேசு கிறிஸ்து முகாந்தரம் நம்ம ஜெயம் தந்த கர்த்தருக்காய் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.